வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய சுற்றுலா வந்து டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர். அதாவது இந்த சுற்றுப்பயணத்த நாங்க கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோங்க. அதாவது இந்தியாவின் தலைநகரான டெல்லியில ஆரம்பிச்சு, மதுராவுல கிருஷ்ணர் பிறந்த பூமிய பார்த்துட்டு ஆக்ரா போயிருவோம். அதுக்கப்புறம் ஆக்ராவுல இருந்து ஜெய்ப்பூர், போற வழியில ஃபத்தேபுரி சிக்ரி, அக்பரோட அரண்மனை இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு மொத்தம் 5 நாள் தேவைப்படுங்க. இந்த வீடியோவ பத்தி முழு விவரங்களையும் நம்ம உள்ள பார்க்கலாம். வீடியோவ முழுசும் பாருங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நெறைய இருக்குதுங்க. எவ்வளோ செலவாகும்? எப்படி போணும்? எங்க தங்கணும்? எல்லா விவரங்களும் உள்ள சொல்லியிருக்கோம். வீடியோவ முழுசையும் பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க தமிழ்நாட்டுல எந்த பகுதியிலிருந்து ட்ரெயின் மூலம் வந்தீங்கன்னா, நீங்க ஆக்ராவிலே இறங்கிர்லாங்க. அதாவது டெல்லிக்கு வர்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டருக்கு முன்னாலே உங்களுக்கு வந்து ஆக்ரா வந்துரும். நாங்க அங்க வந்து உங்கள பிக்கப் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு தேவையான வாகன வசதிகள நாங்க அங்கேயே அனுப்பி வச்சுருவோங்க. ஏன்னா, நீங்க அன்னெசசரியா ஒரு 250 கிலோமீட்டர் நீங்க பயணத்த மேற்கொள்ள வேண்டாம். நீங்க அதே மாதிரி ஃப்ளைட்ல வர்றதா இருந்தா, நீங்க நேரா டெல்லிக்கு இந்த இன்பச் சுற்றுலா டெல்லில இருந்து ஆரம்பிப்போங்க. மொத்தம் இந்த பயணத்த முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 5 நாள் தேவைப்படும். எவ்வளவு செலவாகும்? நீங்க சுத்தி பார்க்கக்கூடிய வாகனங்கள் மற்றும் தங்குற ரூமுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத மட்டும் இந்த இதுல பார்க்கலாம். அதாவது ஒரு 2 பேர்ல இருந்து நீங்க 3 பேர் போணுன்ட்டு ஆசைப்பட்டீங்க, ஒரு சின்ன குடும்பமா அப்படின்னா, உங்களுக்கு வந்து செடான் கார் மாருதி டிசைர் இருக்குது. எடுத்துட்டு போனீங்கன்னா 5 நாளைக்கு உங்களுக்கு வந்து 1 ரூம் குடுத்துருவோம். 3 பேர் தங்கலாம் ஒரு ரூம்ல. 4 நைட்டு தங்கலாம். அதாவது 2 நைட்டு ஜெய்ப்பூர்ல, 1 நைட்டு ஆக்ராவுல, 1 நைட்டு டெல்லிலங்க. அது எவ்வளவு செலவாகும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 12,500 செலவாகும். இதே மாதிரி உங்க குடும்பத்தில வந்து ஆட்கள் அதிகமா இருக்கீங்க, நண்பர்களோட போறீங்க அப்படின்னா, 5 பேரு, 6 பேரு, 7 பேரு கூட நீங்க போகலாம். மாருதி எர்டிகா அப்படிங்கிற கார்ல போலாம். இன்னும் நல்லா கொஞ்சம் லக்ஸரியா போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனோவா கிறிஸ்டா இருக்குது. உங்க ஃபேமிலி மெம்பர் கொஞ்சம் அதிகமாயிட்டாங்க, நண்பர்களோட போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 8 பேரு, 12 பேரோட போகலாம். எங்ககிட்ட வந்து எல்லா சீட்டு வசதி உள்ள வண்டிகள் இருக்குதுங்க. 2 பேர்ல இருந்து 22 பேர் வர போகக்கூடிய வசதியான வண்டிகள் இருக்குது. நீங்க ஒரு 10 பேர் போணும்னா, இப்ப புதுசா வந்திருக்கிற ஃபோர்ஸ் அர்பேனியா இருக்குதுங்க. அதுல நீங்க 16 பேரு போகலாங்க. முதல் நாள் நாங்க டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து, இல்ல நீங்க டெல்லியில தங்கியிருக்கிற ஹோட்டல்ல இருந்து உங்கள கூட்டிட்டு போவோம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆக்ரா கூட்டிட்டு போவோங்க. ஆக்ரா போறக்கூடிய பாதையில மதுரா வரும் இடையில. கிட்டத்தட்ட ஒரு 165 கிலோமீட்டர். ஒரு 3 மணி நேரம் பயணத்துக்கு பின்னால கிருஷ்ணர் பிறந்த இடம். அதாவது 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றான மதுரா வருங்க. மதுரா கோயில நீங்க ஒரு 1 மணி நேரம் இல்ல 1 1/2 மணி நேரத்துல நீங்க அத தரிசனம் முடிச்சிரலாங்க. மதுராவுல கிருஷ்ணர் கோயில பார்த்துட்டு, திரும்ப அங்கருந்து நம்மளுடைய பயணத்த மீண்டும் தொடரலாம். கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர். ஒரு 1 மணி நேரத்துல நம்ம ஆக்ரா போய் சேர்ந்துட்டு, ஆக்ராவுல தங்கலாங்க. ஆக்ராவுல நெறைய ஹோட்டல்கள் இருக்குது. நாங்க ரெகுலரா தங்க வைக்கிற ஹோட்டல் பார்த்தீங்களா, ஹோட்டல் டைஸ்லிங். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,500 செலவாகுங்க. நீங்க 2 பேர் தங்கலாம். அடுத்த நாள் காலையில நம்ம வந்து விடிய காலமே தாஜ்மஹால் பார்க்க போயிரலாங்க. காலையில சன்ரைஸ்ல தாஜ்மஹால பார்த்தோம்னா, கூட்டமும் கம்மியா இருக்கும். நல்ல அழகாவும் பார்க்கலாங்க. காலை சூரிய வெளிச்சத்தில தாஜ்மஹால் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது உலக அதிசயங்கள்ல ஒண்ணு. காலையில 9 மணிக்குள்ள இத பார்த்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, அடுத்தாக்குல நம்ம பயணத்த தொடரலாம். ஆக்ராவுல இருக்கக்கூடிய செங்கோட்டையில கிட்டத்தட்ட முகலாயர்கள் ஒரு 100 வருஷம் இருந்து ஆட்சி புரிஞ்சாங்கங்க. 1558 முதல் 1658 வரைங்க. முக்கியமான ராஜாக்கள் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, அக்பர், அதுக்கப்புறம் அவரோட பையன் ஜஹாங்கீர், அதுக்கப்புறம் அவரோட பையன் ஷாஜகான். அவர் தாங்க நம்ம தாஜ்மஹால் கட்டுனவரு. அதுக்கப்புறம் அவரோட பையன் வந்து அவுரங்கசீப். இந்த பார்க்குறீங்க இல்லையா? இதுதான் ஷாஜகான், மும்தாஜோட பெட்ரூம்ங்க.
அடுத்தாக்குல ஜஹாங்கீர் மஹால்ங்க. இது 16ஆம் நூற்றாண்டுல அக்பர் கட்டி ஜஹாங்கீருக்கு கிஃப்ட்டா குடுத்தது. இங்க அந்த அரண்மனையில உள்ள ராணிகள்லாம் தங்குறதுக்கு நெறைய ரூம் இருக்குதுங்க அங்க. 2வது நாள் ஆக்ராவ முடிச்சுட்டு நம்ம ஜெய்ப்பூருக்கு புறப்படுறோங்க. புறப்படுற பாதையில ஆக்ராவிலிருந்து ஒரு 45 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்ட்டு ஒரு இடம் வரும். அதாவது அக்பர் டெல்லியில இருந்து தலைநகர மாற்றி இந்த ஃபத்தேபூர் சிக்ரிங்கிற இடத்துல தான் அவரோட கோட்டைய முதல்ல வச்சிருந்தாரு. ஃபத்தேபூர் சிக்ரியில முக்கியமா பார்க்கக்கூடியது இந்த கோட்டையோட நுழைவு வாயில் தாங்க. இது வாசலோட உயரம் கிட்டத்தட்ட 54 மீட்டருங்க. இந்தியாவுல இருக்கிற நுழைவு வாயில்கள்ல இதுதான் ரொம்ப பெருசு. இது வெற்றியின் வாசல் என்று இத சொல்லுவாங்க. அக்பர் காலத்துல கட்டப்பட்டது இது. இந்த அரண்மனை உள்ள அவங்களுக்கு தொழுகை பண்றதுக்காக முக்கியமான பள்ளிவாசல் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ள கலர்ல ஒரு பில்டிங் பார்க்கீங்களா? அது வந்து சலீம் அப்படின்னு ஒரு பாபா இருந்தாரு. அவரோட சமாதியும் உள்ளதாங்க இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அனார்கலியோட சுரங்கம் உள்ளதா இருக்கு அப்படிங்காங்க. இந்த அனார்கலி, சலீமோட கதைய கேட்டிருப்பீங்க இல்லையா? அந்த சுரங்கப்பாதை அனார்கலிய காப்பாத்தி விட்ட சுரங்கப்பாதையும் இங்க தான் இருக்குதுங்க. அடுத்தால முக்கியமா பார்க்க வேண்டியது பஞ்சமஹால். பஞ்சமஹால்னா வேற ஒண்ணும் இல்லங்க. 5 மாடிய கொண்டு கட்டி வச்சிருக்காங்க. இது அங்க இருக்கிற ராணிங்க வந்து ஈவினிங் டயத்துல காத்து வாங்குறதுக்காக கட்டுனது. அடுத்தாக்குல நம்ம பயணத்த ஃபத்தேபுரி சிக்ரியிலிருந்து ஜெய்ப்பூர் நோக்கி பயணத்த தொடரலாம். கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டருங்க. ஒரு 3லிருந்து 3 1/2 மணி நேரம் ஆகும். அன்னைக்கு ராத்திரி வந்து நம்ம ஜெய்ப்பூர்ல போய் தங்கிரலாம். 3வது நாள் ஜெய்ப்பூர் சிட்டி டூருங்க. முக்கியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹவா மஹல். இது தேன்கூடு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 957 ஜன்னல் இருக்குங்க. ஈவினிங் நேரத்துல ராணிங்கலாம் அந்த ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து இந்த வெளிப்பக்கம் ரோட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. இப்போ பார்க்குறது வந்து அம்பர் கோட்டை. மலை மேல இருக்குதுங்க. முதலா இந்த கோட்டையில இருந்து தான் ஆட்சி புரிஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய ஜல் மஹால். இது கிட்டத்தட்ட 5 மாடிகள கொண்டதுங்க. இந்த 5 மாடியில நமக்கு 2 மாடி தான் வெளிய தெரியும். சூடு காலங்கள்ல ராஜாக்கள்லாம் வந்து இந்த அரண்மனையில ரெஸ்ட் எடுப்பாங்க. ரொம்ப குளிரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. மலை மேல இருக்கக்கூடிய அம்பர் கோட்டைங்க. ஜெய்ப்பூர் வந்தா கண்டிப்பா இத பார்க்கணும். நெறைய இந்தி படங்கள், தமிழ் படங்களோட ஷூட்டிங் இங்க வந்து நடக்கும். இது மேல நின்னு பார்த்தோம்னா, கீழ இருக்கிற ஜெய்ப்பூர் சிட்டி நல்லாவே பார்க்கலாங்க. ஆல்பர்ட் ஹால் அருங்காட்சியகம். முக்கியமா பார்க்க வேண்டியதுங்க. பழைய காலத்துல ராஜாக்கள் யூஸ் பண்ண பொருட்கள், ஆயுதங்கள் எல்லாமே இங்க வச்சு பாதுகாக்கப்பட்டுள்ளது. எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட உண்மையான மம்மி இங்க இருக்குதுங்க. 4வது நாள். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது விடுபட்ட இடங்கள் ஜெய்ப்பூர்ல இருந்துன்னா அத பார்த்துட்டு, நம்ம வந்து டெல்லிய நோக்கி பயணம் செய்கிறோம். 250 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் ஆகுங்க. டெல்லியில முக்கியமா நம்ம தங்கக்கூடிய இடம் வந்து கரோல் பாக். 5வது நாள் டெல்லி சுற்றுப்பயணம். அதாவது இந்தியா கேட், வார் மெமோரியல், செங்கோட்டை. பிரதமர் இங்க நின்னு தான் 15 ஆகஸ்டுக்கு மக்களுக்கு சொற்பொழிவு ஆற்றுவார். குதுப்பினார். உலகத்திலே மிக உயரமான கல் கோபுரம். 72 மீட்டர் உயரங்க. 11வது நூற்றாண்டுல கட்டப்பட்டது. ஹுமாயூன் டோம். இத டெல்லியோட தாஜ்மஹால்னு சொல்லலாம். பாபரோட பையன் ஹுமாயூனுக்கு அவரோட மகன் அக்பரால கட்டப்பட்டது. பார்க்குறது வந்து குருத்வாரா, பங்களா சாஹிப். சிங் இருக்காங்க இல்லையா? அவங்களோட கோயிலுங்க. இத டெல்லியோட கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவோம்.